நண்பர்களே, சென்னைக்கும் ஆண்டார்டிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் ஒரு மாநிலம். ஆனால் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நிலம் ஆண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் எல்லாம் சேர்ந்து இருந்த ஒரு பெரிய கண்டத்தின் பகுதி என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமாம், பனி படர்ந்த ஆண்டார்டிகாவுடன் இருந்த எப்படி துண்டிக்கப்பட்டது? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலை கடந்து இன்று இருக்கும் இடத்துக்கு அது எப்படி வந்தது? உலக வரைபடத்தையே மாற்றிய அந்த அதிசயமான பயணத்தின் கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வரலாறுனா நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றத சேர சோழ பாண்டியர்களோட வீரமும் அவங்க கட்டின கோயில்களும் தான். ஆனா நான் கேட்கிறேன், வரலாறுனா வெறும் சேர சோழ பாண்டியர்கள் மட்டும்தான் வரலாறு? அவங்க ஆட்சி செஞ்ச இந்த தமிழ் மண் அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இன்னும் சொல்ல போனா, மனித இனமே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எங்க இருந்ததுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்தியாங்கிற நாடே கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாடு இருந்தது. அண்டார்டிகாவும் ஆப்பிரிக்காவும் தான் நமக்கு பக்கத்து நாடா இருந்தாங்க. ஒரு நிலம் கப்பல் மாதிரி கடல்ல 9000 கிலோமீட்டர் மிதந்து வந்த ஆசியாவோட மோதி இமயமலையையே உருவாக்கின ஒரு மெகா வரலாறு நம்ம மண்ணுக்கு இருக்கு. புவியியல் மாற்றங்கள்ல இருந்த நம்ம தமிழ்நாடுங்கிற பெயரை மீட்டெடுத்த அரசியல் போராட்டங்கள் வரை யாரும் சொல்லாத அந்த 250 மில்லியன் ஆண்டுகால ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம அவிழ்க்க போறோம். தயாராயிருங்க, இது ஹிஸ்டியன் இன் கால பயணம். நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் போடவும். அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இந்தியான்னு ஒரு நாடே இல்ல, ஆனா தமிழ்நாடு இருந்தது அப்படின்னு சொன்னதும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னப்பா சொல்ற? இந்தியாவுக்குள்ளதான தமிழ்நாடு இருக்கு, அப்புறம் எப்படி இந்தியா இல்லாம தமிழ்நாடு மட்டும் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா இங்கதான் புவியியலோட ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம மேப்ல பாக்குற இந்தியா அப்படிங்கிற முழுமையான நிலப்பரப்ப ஒரே நாள்ல உருவானது கிடையாது. சுமார் 250 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பாக்குற வட இந்தியா, அதாவது இமயமலை இருக்கிற பகுதி, கங்கை சமவெளி, இதெல்லாம் நிலப்பரப்பாவே இல்லை. அந்த இடத்துல டெத்தீஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கடல் தான் இருந்தது. ஆனா அந்த நேரத்துல நம்ம தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு, ஒரு மிக உறுதியான நிலப்பரப்பா கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு மெகா கண்டத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதாவது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அதோட அடித்தள கல் எப்படி அந்த இடத்துல இருக்குமோ, அப்படி முழு இந்தியா உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு பூமியில தோன்றிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், அப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு நிலப்பரப்பு ரீதியா உருவாகல. ஆனா தமிழ்நாடு ஒரு தனி நிலமா கோண்டுவானாவில் இருந்தது. இந்த கோண்டுவானாவில் நம்ம எங்க இருந்தோம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், அண்டார்டிகா, இதெல்லாம் நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல நம்ம தென் துருவத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தோம். தமிழ்நாடு அப்போ ஒரு பனிப்பிரதேசமா இருந்திருக்கும். நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிற பாறைகளை எடுத்து ஆய்வு செஞ்சப்போ அதுல இருக்கிற தாதுக்களும் அண்டார்டிகாவில் இருக்கிற பாறைகளும் 100% ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பெரிய பிஸ்கெட்டை 2ஆ உடைச்சா எப்படி இருக்குமோ, அப்படி இயற்கையே கோண்டுவானாவை உடைச்சு ஒரு பாதியை அண்டார்டிகாவுக்கும் இன்னொரு பாதியை நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்கு. அப்போதைய தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற மாதிரி மனிதர்கள் கிடையாது. ஆனா க்ளோசோப்டேரிஸ் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான செடி வகை தான் அந்த நிலம் முழுக்கவும் படர்ந்திருந்தது. இன்னைக்கு நம்ம நெய்வேலியில தோண்டி எடுக்கிற நிலக்கரி எல்லாம் அன்னைக்கு கோண்டுவானாவில் இருந்த இந்த தாவரங்கள் மண்ணுக்குள்ள புதஞ்சு உருவானதுதான். பூமிக்கு அடியில இருக்கிற நெருப்பு குழம்போட அழுத்தம் தாங்காம இந்த கோண்டுவானா கண்டம் வெடிக்க ஆரம்பிச்சப்போதான் நம்ம தமிழக மண் தன்னோட 9000 கிலோமீட்டர் நீண்ட பயணத்தை தொடங்க தயாரானது. இந்த தொடக்கம் தான் பின்னாடி நம்ம பார்க்க போற இந்தியா உருவாகிறதுக்கு முதல் காரணமா அமைஞ்சது. கோண்டுவானா கண்டமுடைய ஆரம்பிச்ச அந்த தருணம் பூமியோட வரலாற்றிலேயே ஒரு பயங்கரமான காலம்னா அதுதான். சுமார் 160 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நிலத்தட்டுகள் ஒண்ணுக்கொன்னு விலகி நகர ஆரம்பிச்சது. அப்போ இந்தியா, ஆப்பிரிக்கா, அப்புறம் மடகாஸ்கர் மூணும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா பூமிக்கு அடியில இருக்கிற கதிர்வீச்சு மாற்றங்களால இந்த நிலப்பரப்புல ஒரு பெரிய விரிசல் வீழ் தொடங்கியது.
கைஸ், நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, பண்டைய மேப்ல பார்த்தா தமிழ்நாடு ஏன் இடது பக்கம், அதாவது மேற்கு திசையில இருக்கு, ஆனா இப்போ உள்ள மேப்ல பார்த்தா தெற்கு திசையில இருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. ஒரு பெரிய நிலப்பரப்பு தண்ணியில மிதந்து வரும்போது அது ஒரு படகு மாதிரி நேரா வராது. பூமி சுழலும் போது ஏற்படுற அந்த கொரியாலிஸ் விசை காரணமா இந்தியா ஒரு பம்பரம் மாதிரி மெதுவா சுழல ஆரம்பிச்சது. அப்போ இந்தியா கிளாக் வைஸ் திசையில சுமார் 90 டிகிரிக்கு மேல சுழன்றுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வந்திருக்கு. அந்த ஆரம்ப கால சுழற்சியால தான் பழைய கோண்டுவானா மேப்ல தமிழ்நாடு மேற்கு நோக்கியோ இல்ல இடதுபுறமோ சாஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. சுமார் 120 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா மெல்ல மெல்ல ஆப்பிரிக்காவை விட்டு பிரியுது. ஆனா அப்பவும் மடகாஸ்கர் நம்ம கூடவே தான் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா மடகாஸ்கரோட கிழக்கு கரையும் நம்ம கேரளாவோட மேற்கு கரையும் அப்படியே கச்சிதமா பொருந்தும். ஒரு பசில் விளையாட்டை சேர்க்கிற மாதிரி நம்ம இதை சேர்த்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் 28 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. மடகாஸ்கரை விட்டு இந்தியா பிரிஞ்சு ஒரு ராக்கெட் வேகத்துல வடக்கு நோக்கி பாய ஆரம்பிக்குது. மற்ற கண்டங்கள் வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் நகர்ந்தப்போ இந்தியா மட்டும் வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர் வேகத்துல நகர்ந்து போச்சு. இது ஏன் இவ்வளவு வேகமா நகர்ந்து போனது இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய மர்மம் தான். ஒருவேளை நிலத்தட்டுக்கு அடியில இருந்த மெல்லிய அடுக்கு தான் இந்த வேகத்துக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வேகமான ஓட்டத்துல தான் தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவாக ஆரம்பிச்சது. நிலம் பிரியும் போது ஏற்பட்ட அந்த பிரம்மாண்ட விரிசல்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஆரம்பம். இப்போ இந்தியா ஒரு தனித்தீவா மாறிடுச்சு. சுத்தியும் கடல், நடுவுல ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. சுமார் 80 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்ச அந்த பாதை தான் உலக புவியியல் அதிசயமா பார்க்கப்படுது. அப்போ ஆசியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல டெதீஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடல் இருந்தது. இப்போ இருக்கிற வங்காள விரிகுடாவோ இல்ல அரபிக்கடலோ அப்போ முழுமையா உருவாகல. இந்த 9000 கிலோமீட்டர் பயணத்துல தமிழ்நாடு பல காலநிலைகளை கடந்து வந்துச்சு. நம்ம தென் துருவத்துல இருந்து நகர்ந்து வரும்போது நிலநடுக்கோட்டை கடக்க வேண்டி இருந்தது. அப்போதான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. கடும் குளிர்ல இருந்த நம்ம ஊரு மெல்ல மெல்ல வெப்பமடைய ஆரம்பிச்சது. பனிப்பாறைகள் எல்லாம் உருகி ஆறுகளாக ஓட ஆரம்பிச்ச காலம் அது. இதே பயணத்துல தான் இந்தியா ஒரு ஹாட்ஸ்பாட்னு சொல்லப்படுற எரிமலை புள்ளிக்கு மேல கடந்து போச்சு. அப்படி கடந்து செல்லும் போது பூமிக்கு அடியில இருந்து எரிமலை குழம்புகள் பீரிட்டு அடிச்சு இன்னைக்கு இருக்கிற தக்கான பீடபூமியை உருவாக்குச்சு. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிரேட்டன் வகையை சேர்ந்தது. அதாவது பல கோடி வருஷங்களா எந்த மாற்றமும் இல்லாம உறுதியா இருக்கிற பாறை அடுக்குகள். அதனாலதான் அந்த பயங்கரமான எரிமலை வெடிப்புகள் கூட தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியல. மற்ற இடங்கள்ல லாவா குழம்புகள் பரவி மண்ணை மாத்தினப்போ தமிழ்நாடு தன்னோட பழைய கோண்டுவான அடையாளத்தை அப்படியே பாதுகாத்துக்குச்சு. இந்த நெடிய கடல் பயணத்துல தான் தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை மெல்ல மெல்ல வடிவம் பெறுது. இன்னைக்கு நாம மெரினா பீச்ல நின்று பார்க்குற அந்த கடல் அன்னைக்கு தமிழ்நாட்டோட பயணத்துக்கு வழி விட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பயணத்துல பல விசித்திரமான விலங்குகள் நம்ம கூடவே பயணம் செஞ்சுச்சு. அரியலூர் மாவட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கிற டைனோசர் முட்டைகளும் கடல்வாழ் உயிரினங்களோட படிமங்களும் இந்த பயணத்துக்கான முக்கியமான ஆதாரங்கள். ஒரு கண்டமே 9000 கிலோமீட்டர் தூரம் கடல்ல மிதந்து வந்து இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண பயணம் இல்ல, ஒரு இனத்தோட, ஒரு மொழியோட அஸ்திவாரம் உருவான பயணம். சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு தனது 9000 கிலோமீட்டர் நீண்ட கடல் பயணத்தை முடித்துவிட்டு ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதியை வந்து மோதுகிறது. இது சாதாரணமான ஒரு மோதல் அல்ல. பூமியின் வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிகப்பெரிய மெகா விபத்து இதுதான். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான கண்டம் ஆண்டுக்கு 20 சென்டிமீட்டர் வேகத்தில் வந்து மற்றொரு கண்டத்தின் மீது மோதினால் எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம், என்னடா ஆண்டுக்கு 20 சென்டிமீட்டர் வேகம் ஒரு வேகமா அப்படின்னு. ஆனால் இரு கண்டங்களின் எடை மிக அதிகம். அதனால் அந்த எடைக்கு இந்த வேகமும் மிக அதிகம். அந்த பயங்கரமான மோதல் தான் இன்றைய உலக வரைபடத்தையே மாற்றி அமைத்தது. இந்த மோதலின் அழுத்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால், 2 நிலப்பரப்புகளும் ஒன்றையொன்று முட்டி தள்ளிய போது இடையில் இருந்த டெத்தீஸ் கடலின் தரைப்பகுதி மடிந்து அப்படியே மேலே எழும்பியது. இதுதான் உலகிலேயே உயரமான சிகரமான எவரெஸ்ட் மற்றும் இமயமலையை உருவாக்கியது.
இங்கேதான் ஒரு மிகப்பெரிய புவியியல் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இமயமலையில் இருக்கும் பாறைகளை ஆய்வு செய்தால் அதில் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் இருந்த மண் இந்த மோதலால் தான் வானளவு உயர்ந்தது. ஆனால் நம் தமிழகம் அப்படி உருவானது அல்ல. இமயமலையை இளமையான மடிப்பு மலை என்று புவியியலாளர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இமயமலை பிறப்பதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே நாம் கோண்டுவானாவோடு இருந்தபோதே உருவாகிவிட்டன. அதனால்தான் இமயமலையில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஆனால் தமிழகம் ஒரு நிலையான நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மோதலின் போது ஒட்டுமொத்த இந்திய தட்டும் ஒரு குலுக்கலுக்கு உள்ளானது. வட இந்தியா மடிந்து மலைகளாக உயர்ந்தபோது தென்னிந்தியா ஒரு பீடபூமியாக நிலை பெற்றது. தமிழ்நாடு அமைந்திருக்கும் இந்த நிலப்பரப்பு மிகவும் பழமையான கிரேட்டன் வகையை சேர்ந்தது என்பதால் இந்த மோதலால் அது உடையவில்லை. மாறாக ஆசியாவோடு ஒரு ஆணி அடித்தது போல உறுதியாக இணைந்தது. இந்த மோதல் மட்டும் சரியாக நடக்கவில்லை என்றால் இன்று நாம் பார்க்கும் கங்கை சமவெளியோ அல்லது வட இந்தியாவோ இருந்திருக்காது. தமிழ்நாடு மட்டும் ஒரு தனித்தீவாக இந்திய பெருங்கடலில் மிதந்து கொண்டிருந்திருக்கும். இந்த இணைப்புதான் தென்னிந்திய ஆற்றுப்படுகைகளை உருவாக்கியது மற்றும் பருவமழை மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்தது. தமிழ்நாடு 9000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வந்தது என்று சொன்னால் அதை வெறும் கதையாக மட்டும் பார்க்க முடியாது. அதற்கான ஆதாரங்கள் நம் தமிழக மண்ணிலேயே புதைந்து கிடக்கின்றன. இதில் மிக முக்கியமான இடம் அரியலூர். ஒரு காலத்தில் தமிழ்நாடு கடல் மட்டத்திற்கு சமமாகவும் சில நேரங்களில் கடலுக்கு அடியிலும் இருந்ததற்கான நேரடி சாட்சிதான் தமிழ்நாட்டின் அரியலூர். சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஆசியாவை நோக்கி நகர்ந்து வந்தபோது அரியலூர் பகுதி ஒரு ஆழமில்லாத கடல் பகுதியாக இருந்தது. இன்று நீங்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு சென்றால் அங்கே இருக்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அருகில் அம்மோனைட் எனப்படும் சுருள் வடிவ கடல் உயிரினங்களின் படிமங்களை மிக எளிதாக காணலாம். இவை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் வாழ்ந்தவை. அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் அரியலூரில் டைனோசர் முட்டைகளும் எலும்புகளும் கூட கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது கோண்டுவானாவிலிருந்து பிரிந்து வந்த கண்டக்கப்பலில் டைனோசர்களும் நம் தமிழக மண்ணில் பயணம் செய்திருக்கின்றன. இது தமிழ்நாட்டின் பழமையை பறைசாற்றும் ஒரு வரலாற்று சான்று. மற்றொரு முக்கியமான சாட்சி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை கல்மரங்கள் படிம பூங்கா. இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் கற்கள் அல்ல, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிஜமான மரங்களாக இருந்தவை. பூமிக்கடியில் ஏற்பட்ட மாற்றங்களால் அந்த மரங்களில் இருந்த செல்கள் மெல்ல மெல்ல தாதுக்களால் மாற்றப்பட்டு இன்று அவை அப்படியே கல்மரங்களாக காட்சியளிக்கின்றன. கோண்டுவானா காலத்தில் தமிழகத்தில் இருந்த காடுகள் எப்படிப்பட்டவை என்பதை உணர்த்த இந்த கல்மரங்கள் உதவுகின்றன. அதேபோல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் காணப்படும் பாறைகளின் வேதியியல் அமைப்பு அண்டார்டிகாவின் ஷிர்மச்சர் ஒயாசிஸ் பகுதியில் உள்ள பாறைகளுடன் 100% ஒத்துப்போகின்றன. இயற்கையாக ஒரு பாறை அப்படி அமைய வாய்ப்பே இல்லை. அவை இரண்டும் ஒரே நிலப்பரப்பில் இருந்து பிரிந்தவை என்பதற்கு இதுவே இறுதிச் சாட்சி. நாம் இன்று நடக்கும் இந்த தமிழக மண் அண்டார்டிகாவோடு கைகோர்த்து பிறகு கடலில் 9000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து டைனோசர்களை சுமந்து வந்து இன்று நாம் வாழும் இடமாக மாறியிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய புவியியல் அதிசயம். இயற்கை எப்படி ஒரு மொழியை பாதுகாக்கும் என்பதற்கு தமிழ்நாடே ஒரு சிறந்த உதாரணம். ஆசியாவோடு இந்தியா மோதிய பிறகு இந்தியாவின் புவியியல் அமைப்பு முற்றிலும் மாறியது. வடக்கே இமயமலை ஒரு பிரம்மாண்ட அரணாக மாறியது. அதேபோல் தெற்கே தக்கான பீடபூமியும் தமிழகத்தை சுற்றியிருந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒரு இயற்கை எல்லையை உருவாக்கின. இந்த புவியியல் தனிமைதான் உலகின் மூத்த மொழியான தமிழ் இன்றும் அதன் தூய்மை மாறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்குது. இந்தியாவின் வடபகுதிகள் பலமுறை வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு உள்ளான போது அவர்கள் கொண்டு வந்த மொழிகளின் தாக்கம் வட இந்திய மொழிகளில் அதிகம் இருந்தது. ஆனால் தெற்கே இருந்தது தமிழகம் அதன் அடர்ந்த காடுகளாலும் மலைகளாலும் கடலாலும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இதனால் மற்ற மொழிகளின் கலப்பு இன்றி தமிழ் மொழி தனது தனித்துவமான இலக்கணத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்க முடிந்தது. புவியியல் ரீதியாக கோண்டுவானா நிலப்பரப்பு எப்படி உறுதியாக இருந்ததோ அதேபோல்தான் தமிழ் மொழியும் காலமாற்றத்தால் அழியாமல் உறுதியாக நின்றது. இங்கேதான் குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா என்ற கோட்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. கோண்டுவானா பிளவுபட்ட போது
இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையே இருந்த சில நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கியிருக்கலாம் என்பது அறிவியலாளர்களின் ஒரு கருத்து. அந்த மூழ்கிய நிலப்பரப்பில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் அங்கிருந்துதான் நாகரிகம் தொடங்கியது என்பதும் தமிழர்களின் நம்பிக்கை. இன்றும் மடகாஸ்கரில் வாழும் மக்களின் மொழியிலும் கலாச்சாரத்திலும் தமிழின் சாயல் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கோண்டுவானாவிலிருந்து பிரிந்து வந்தபோது உருவான அந்த தனித்துவமான நிலப்பரப்புதான் தமிழர்களை தனித்தன்மை வாய்ந்தவர்களாக மாற்றியது. அது மட்டுமல்லாமல் கடல் கடந்த வாணிகத்திலும் தமிழர்கள் சிறந்து விளங்க இந்த புவியியல் அமைப்பே காரணமாக இருந்தது. ஒரு நிலம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொண்டதோ அதேபோல் அந்த நிலத்தில் வளர்ந்த மொழியும் தன்னை தற்காத்துக் கொண்டது. எனவே தமிழின் பழமை என்பது வெறும் இலக்கியம் சார்ந்தது மட்டுமல்ல, அது நம் மண்ணின் 250 மில்லியன் ஆண்டுகால புவியியல் வரலாற்றோடு பின்னி பிணைந்தது. காலம் கடந்தது. கோண்டுவானா துண்டுகளாக சிதறியது போல நவீன காலத்திலும் தமிழக நிலப்பரப்பை சிதைக்க பல முயற்சிகள் நடந்தன. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்பது ஒரு மிகப்பெரிய நிர்வாக பகுதியாக இருந்தது. அதில் இன்றைய ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவின் பல பகுதிகள் இணைந்து இருந்தன. ஆனால் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மக்கள் தங்கள் மொழி சார்ந்த அடையாளத்தை மீட்டெடுக்க விரும்பினார்கள். இதனால் 1950களில் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இது ஒரு சாதாரண எல்லை போராட்டம் அல்ல, அது கோண்டுவானாவில் இருந்து பிரிந்து வந்த ஒரு இனத்தின் தன்றி இனத்தின் தன்மான போராட்டம். ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த போது சென்னை யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது. மதராஸ் மனதே என்று ஆந்திர தரப்பு முழங்கிய போது தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சிலம்பு செல்வர் மா. பொ. சிவஞானம் தலைமையில் தமிழர்கள் ஒன்று திரண்டனர். இது நிலப்பரப்பிற்கான போர் மட்டுமல்ல, ஒரு கலாச்சார மையத்தை தக்க வைப்பதற்கான போர். அதேபோல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுடன் இணைக்கப்பட்டிருந்தது. மார்ஷல் நேசமணி போன்றவர்களின் போராட்டத்தால் பல உயிர் தியாகங்களுக்கு பிறகு கன்னியாகுமரி தமிழகத்துடன் இணைந்தது. அதுபோல வடக்கே திருத்தணி போன்ற பகுதிகளும் கடும் போராட்டத்திற்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்டன. இயற்கை 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்டுவானாவை பிரித்தபோது எப்படி ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு கொந்தளிப்பை 1956ஆம் ஆண்டு மாநில சீரமைப்பின் போது தமிழகம் சந்தித்தது. 9000 கிலோமீட்டர் கடல் பயணம் செய்து வந்த தமிழக நிலம் இறுதியாக ஒரு தெளிவான வரைபடத்தை பெற்றது. ஆனால் அந்த வரைபடத்திற்கு இன்னும் ஒரு பெயர் சூட்டப்படவில்லை. அதை மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரிலேயே அது அழைக்கப்பட்டது. அந்த பெயரை மாற்றுவதற்காகத்தான் வரலாற்றின் அடுத்த முக்கியமான அத்தியாயம் தொடங்கியது. வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் நண்பர்களே. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்டுவானாவில் தொடங்கிய அந்த பயணம் ஒரு பெயருக்காக காத்திருந்தது. தமிழ் பேசும் மக்கள் வாழும் இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எங்கும் ஒலித்தது. இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, ஒரு இனத்தின் முகவரியை மீட்டெடுக்கும் செயல். இந்த கோரிக்கைக்காக தியாகி சங்கரலிங்கனார் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். உயிர் போனால் போகட்டும், என் நிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைக்கட்டும் என்று அவர் செய்த தியாகம் தமிழக அரசியலையே மாற்றியது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1967இல் அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். சட்டமன்றத்தில் அண்ணா தமிழ்நாடு என்று 3 முறை முழங்க மற்ற உறுப்பினர்கள் வாழ்க என்று முழங்கிய அந்த தருணம் 250 மில்லியன் ஆண்டுகால பயணத்தின் உச்சக்கட்டம். 1969 ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் அன்று மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று மாறியது. கோண்டுவானா என்ற மாபெரும் கண்டத்தின் இதயமாக இருந்த நிலம் இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தன் உண்மையான பெயரை பெற்றது. இந்த வீடியோவை முடிக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் இன்று நிற்கும் இந்த தமிழ்நாடு வெறும் 8500 கிலோமீட்டர் நிலப்பரப்பு மட்டுமல்ல, இது 250 மில்லியன் ஆண்டுகால புவியியல் மாற்றங்களையும் 9000 கிலோமீட்டர் கடல் பயணத்தையும் லட்சக்கணக்கான ஆண்டுகால மொழி வரலாற்றையும் வீரர்களின் தியாகத்தையும் சுமந்து நிற்கும் ஒரு புனிதமான நிலப்பரப்பு. ஆண்டார்டிகாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருந்த அந்த துண்டு நிலம் இன்று உலகமே வியக்கும் ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக இருக்கிறது. நம் மண்ணின் பெருமையை உணர்வோம், தமிழாய் இணைவோம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஹிஸ்ஸைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அதிரடி வீடியோவில் சந்திப்போம்.